அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இந்த சாயந்திர வேளை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாகம் 3வது பாகத்திலே நாம் வந்திருக்க தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பலம், பெலன், இதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் முதல் பகுதியில் என்ன தியானித்தோம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வருகிற பொழுது ஒரு பலம் வரும். உன்னதமானவருடைய பலம் உங்கள் மீது வந்து இறங்கும். லூக்காவில் மரியாளிடத்தில் தேவதூதன் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் பூமியின் கடைந்திரங்களும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அடுத்தது 2 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிருபையினாலே வருகிற பலன். பவுல் சொல்லுகிறார், பலவீனத்தை நோக்கி 3 முறை விண்ணப்பம் செய்தேன். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கிருபையினாலே இடைக்கட்டுகிற பலன். இப்பொழுது மீதி இருக்கிற பலனை குறித்து நாம் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். 3வது பகுதியாக இப்பொழுது விசுவாசிகளுக்கென்றே கொடுக்கப்படுகிற விசேஷமான பலன். இது அவிசுவாசிகளுக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரும் என்று தெரியவில்லை. கிருபையின் காலமாயினும் விசுவாசிகளுக்கு இது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு காரியம். தேவ சமூகத்தை விடாது இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஓய்வு நாளிலே என்ன நடக்கிறது என்று கேட்டால், இஷ்டமான காரியங்களை செய்கிற பொழுது நம்முடைய சொந்த பேச்சு, சொந்த காரியம். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அந்த நேரத்தில் சொல்லிவிடுவாங்க, இது விடுமுறை நாள், இந்த நாளிலே இதெல்லாம் வைத்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? சத்திய மார்க்கத்தார் ஞாயிற்றுக்கிழமையில் எந்த அலுவலும் வைத்து கொள்ளக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஏசாயா 58வது அதிகாரத்தில் 13-14 வசனத்தில் நீங்கள் கடைசி 2 வசனத்தில் நீங்கள் வாசித்தால் தெரியும், சொந்த பேச்சை பேசாமல் சொந்த இஷ்டமான காரியங்களை செய்யாமல் இருக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே நடை போட கர்த்தர் கிருபை செய்கிறார். சிலருக்கு வாழ்க்கையிலே உயர்வு இருக்காது, வளர்ச்சி இருக்காது, ஆலயத்துக்கு காண மாட்டாங்க, பண்டிகைகளிலே காணப்படுவார்கள். இதெல்லாம் பழைய காலத்தினுடைய சடங்காச்சாரமாக இருக்கும். ஆனால் மறுபடியும் பிறந்த சபைக்குள்ளே வந்து, இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வந்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்கு வந்தும் பாரம்பரியத்தினுடைய அதே அட்டவணையிலே நடந்து வருகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. இதெல்லாம் கல்லான இடத்துல விதைக்கப்பட்ட விதையை போல் இருக்கும். எந்த விதமான பயனும் இருக்காது. எழுத்தின்படி அறிவார்கள். இயேசுவை அநேகர் அறிந்தார்கள், அறிமுகம் இருந்தது, தேவைப்பட்டது. ஆனால் அவர்களை பின்தொடர்ந்து வந்தவரோ 120 பேர் மட்டும்தான். அந்த இடத்துல கூட வேண்டும். தே ஷுட் அசெம்பிள். சபை கூடுதலை விட்டு விடுகிறதை போல நீங்கள் விட்டு விடாது இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள சொல்வதற்கான காரணம் இதான். பழைய ஏற்பாடாலும் சரி, புதிய ஏற்பாடாலும் சரி. லேவியராகமம் 26வது அதிகாரத்திலே 20வது வசனம் சொல்லுகிறது, இதையெல்லாம் நீங்கள் விசுவாசிகள் குறித்து வைத்து கொண்டு அல்லது இந்த யூடியூப்பில் கேட்டு நீங்கள் பார்க்குற பொழுது நீங்கள் இதை மறுபடியும் போட்டு இதை உரிமையாக்கி கொள்ளலாம். குறித்து வைத்து கொண்டு இதை நீங்கள் ஜெபிக்கலாம். இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபிக்கலாம். அதுக்கு தான் சொல்லப்படுது. லேவியராகமம் 26-20 வசனத்தில், உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. உங்கள் பலன் எல்லாம் விதைக்கிறதுல இருக்கும், ஆனால் அறுக்க முடியாது. ஏன் அறுக்க முடியாது என்றால், லேவியராகமம் 26 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா உபாகம் 28 போல தான் இது ஒரு 15 வசனங்கள் ஆசீர்வாதமான வசனங்கள் இருக்கும். அதாவது நீங்கள் பரிசுத்த ஓய்வு நாளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்திலே இது வருகிறது. நீ வந்தாலே போதும், உன்னுடைய குடும்பம் செழிக்கும். நீ வந்தாலே போதும், உன் சரீரம் செழிக்கும். நீ உள்ளே வந்தாலே போதும். உங்கள் பிரசனத்தை தேவ சமூகம் வரவேற்கிறது. வந்தவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் கட்டாயம் அருள் செய்கிற கட்டளைகள் தான் இது, சுதந்திரங்கள். வருகையில் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறதெல்லாம் இந்த வருகை தான். நீ வருகையிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த உபாகமத்தில் 28வது அதிகாரத்தில் காணப்படுகிற ஆசீர்வாதத்தினோட திறவுகோல் 26வது அதிகாரம் லேவியராகமத்தில் காணப்படுகிறது. ஆனால் வராமல் போகிற பட்சத்தில் எது வர வேண்டும் என்ற அந்த சிந்தை இருக்காது. ஏன் அந்த தேவ சமூகத்துக்குள்ளே வர முடியவில்லை என்று கேட்டால், அந்த இடத்துல மாம்சம் ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆத்துமாவில் மாம்ச கிரியைக, நான் என்னமோ நினைத்தேன், எனக்கு இது கசக்கிறது. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சுயத்தை நிர்மூலப்படுத்துகிறதா இருக்கிற பட்சத்தில், அந்த இடத்துல சுயம் சிங்காசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறது சுயம். யாரும் எதிரே இல்லை. நமக்கு எதிரி நம்முடைய மனநிலை, மன எண்ணங்கள் மட்டும்தான்.
என்னை குறித்து இப்படி பேசிவிட்டார். அது செய்தியில் வந்திருக்கோம். அது அவர்களுக்கு அவ்வளோ குத்துக்கிறதாக இருக்கிறது, புடைக்கிறதாக இருக்கிறது. சரி, கர்த்தர் பேசுகிறான்னு எடுத்துக்கொண்டது மனம் திரும்பி உள்ளே வருகிறவன் பாக்கியவான், பாக்கியவதி. இதே காரணம் காட்டி தலைமறைவாகிற பொழுது என்ன நடக்கிறது? எல்லாவற்றுக்கும் நம்ம தலைமறைவாகிற ஒரு சூழ்நிலை வரும். தேவ சமூகத்திலுக்கு தலைமறைவாகிற ஜனங்க வந்து சேர்வன் தேவ சமூகம் தான். அதுக்கு இவ்வளோ பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை. ரெண்டாவது, அப்படி அவ்வளோ சிரமப்பட்டு கொண்டும் வருவாங்க. பார்த்தாலே தெரியும் அவர்கள் எப்படியோ பல வாகனங்களை பிடித்து வருவாங்க. சில சமயத்தில் வாகனம் கிடைக்காது, திரும்பி போகிறது யோசித்து பார்க்கணும். சில சமயத்தில் மழை இருக்கும். ஆனால் இத்தனை செங்கடங்களுக்குள் வருகிற ஜனங்க வருவாங்க, அருகில் இருக்கிற ஜனங்க வருவதில்லை. பொதுவாக சொல்லுகிறேன். ஏன்? சுயம் சிங்காசனமிட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் அது திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் நம்முடைய காரியங்கள் எதுவுமே வாய்க்காது. மிரட்டுகிறது இல்லை, இது வழி. தேவனை தேடுகிற பொழுது சரீரம் அங்கு ஆலயத்துக்குள்ளே காணப்படுகிற பொழுது வருகிற ஆசீர்வாதங்கள் லேவியராமம் 26வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடு என்று சொல்லாதீங்க, பழைய ஏற்பாடு வேதத்தில் இருக்கிறது. நல்ல காரியத்தை சொல்லுகிறது. குடும்ப சமாதானம் அதில் அடங்கியிருக்கிறது, சரீர பலன் அதில் அடங்கியிருக்கிறது. அதில் அடங்கி இல்லாத காரியங்கள் எதுவுமே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது தேவனுடைய ஜனமே. ஆனால் அதை செய்ய தவறுகிற பொழுது வருகிற காரியங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது உங்கள் பலன் விருதாவாய் போகும். சிலரெல்லாம் பார்க்கிற பொழுது அவருடைய பலன் தெரியாது. சமுதாயத்துக்கு சொல்லுகிறேன், என்னமோ அற்பமாக தெரியும். தோற்றமும் சரி, அவர்களுடைய சம்பாஷணைகளும் சரி, அவர்களுடைய நிலைகள் பார்க்கிற பொழுதே அது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த பழக்கமானது ஆலயத்துக்கு வருகிற பழக்கம், அது பெற்றோர் சொல்லிக் கொடுத்தார்களோ, அவர்களே சந்திக்கப்பட்டு வருகிறார்களோ தெரியவில்லை. ஆனால் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு காலகட்டம் வரும், இந்த மேட்டுமையான பார்வை கொண்ட ஜனங்களுக்கு மத்தியில் அற்பமாய் காணப்பட்ட இந்த விசுவாசி பெருமக்கள் என்ன கர்த்தர் எப்படி உயர்த்துவார் என்று கேட்டால், அவர்களுடைய பிள்ளைகளுடைய அவருடைய பிள்ளைகளுடைய அந்தஸ்து என்ன அந்தஸ்து? கல்வி தகுதி, வேலை, திருமணம், வெளிநாடு பயணம், இப்படியாக கர்த்தர் கொடுத்து அவர்களை உயர்த்துவார். என்னாலும் அற்பமாய் தோன்றப்படுகிற ஜனங்க, வெளிப்புறத்தில் அற்பமான தோட்டத்தில் இருக்கிற ஜனங்களை வைத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை எடப்பட முடியாது. பகட்டான வஸ்திரம் தரித்தவர்களை கண்டு அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் சொல்லிவிட முடியாது என்பதை நான் தாழ்மையோடு தெரிவிக்கிறேன். பார்வைதான் ரகசியமாக அவர்கள் ஆலயத்துக்கு, ரகசியமாக இல்லை, இந்த ரகசியத்தை தெரிந்திருக்கிறாங்க. எது இருக்கிறதோ இல்லையோ, உணவு இருக்கிறதோ இல்லையோ, ஆலயத்துக்கு வந்து விடணும். ஏன்? அது என் மீது விழுந்த கடமை. அந்த தேவனை நான் வந்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, நித்தமும் வருகிறவங்களும் இருக்கிறாங்க. காலையிலையும் சாயந்தரமும் ஆலயத்துக்கு போகிற ஜனங்க இருக்கிறாங்க. இதே பூலோகத்தில் இருக்கிறாங்க ஐயா. வாரத்தில் ஒரு நாள் ஒரு சர்வீஸ்க்கு வர்றதுக்கு கசக்குதுன்றப்போ நித்தமும் போய் கொண்டிருப்பான். அவனை கண்டு இவன் பரிகசிப்பான். நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படி போய் வரவங்க அவங்களுடைய பக்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மைட் நாட் பி பார்ன் அகெயின். உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னு புரியும். காலையும் போவாங்க, சாயந்தரம் போவாங்க, காலையும் போவாங்க, சாயந்தரம் போவாங்க. சரி, அவங்களுடைய பக்தி, அவங்க விசுவாசம் உயர்ந்த அடைக்காலத்தில் பிள்ளைகளை கற்று கொண்டு போய் வைப்பார். மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவங்க கூட பிள்ளைங்களை கோட்டை விட்டுறாங்க. எழுத்தின்படியே சொல்லுகிறேன், எத்தனையோ பெரும் புள்ளிகள் தங்கள் பிள்ளைகளை தவற விட்டு விடுகிறாங்க. வாலிப வயதில் அந்த பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடி போய்விடும். இல்லாவிட்டால் அது வாலிப வயதிலே பல்லாத வேலைகள்லாம் செய்து விபத்துக்குள்ளாகி மறித்தது உண்டு. வயதிலே செத்தது உண்டு. இல்லது மனம் ஸ்தம்பித்து நல்லா பிறந்திருக்கும், திடீர் நடுவில் அங்கவீனமாயிடும். எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் மேற்கொண்டு வர செய்ய தான் கிருபை. இந்த கிருபையின் பலன் இப்பொழுது என்ன செய்யணும்? விசுவாசிகள் ஆலயம் விடாமல் வர வேண்டும். காலை ஆராதனைக்கு வருகிற உண்டு, சாயந்தர ஆராதனைக்கு வருகிற உண்டு. கூடுதலான பலன். உங்கள் நாட்கள் இனி வீணாக போவதில்லை. இவ்வளோ நாட்கள் வீணாக போவதுக்கான காரணம் என்ன? போலையா விரக்தி இருக்கும். குடும்பத்தில் ஏற்படுகிற சில காரியங்க, நம்மளுடைய ஜபங்கள், எதுவும் ஆலயத்துக்கு போகிற பழக்கம் இல்லை, வேதவசனம் கேட்கிற பழக்கம் இல்லை. இப்பொழுது இருக்கிற எந்த பரிசுத்த நியமனத்துக்குள்ளே அவங்க வரல. ஏன் கர்த்தர் இப்படி நடத்தினார், ஏன் இப்படி அந்த ஒரு மனப்பேதமை இருந்திருக்கும். இப்போ மனம் திரும்புதலின் பேரில் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு செவி கொடுத்து, கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து, ஞானஸ்தானம் எடுத்து, சபையின் அங்கத்தின மாறி இரவும் பகலும் காலையில் மாலையில் வந்து அமர்கிற பொழுது உன்னுடைய நாட்கள், பழைய நாட்கள் இருக்குது பாருங்கள், வீணாக்கப்பட்ட நாட்கள், அதற்கு சரி பகுதியாக துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியான விதத்தில் கர்த்தர் நன்மையினால் முடிச்சுட்டுவார். அதுதான் தேவன். பழையவன் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே,
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆனால் இந்த ஜனங்களுக்கு, அதை அசட்டை செய்கிற ஜனங்களுக்கு பலன் விருதாவாய் போகிறது. பலன் இருக்கிறது, இட்ஸ் கோயிங் இன் வெயின். இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, ஒன்றும் வாய்க்கல. கடைசியில் சிறு தொழிலை வச்சுருப்பாங்க சில பேர். ரொம்ப பார்வைக்கு அது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அந்த தொழிலில் கடன் இருக்காது, அந்த தொழிலில் வருமானம் இருக்கும், அந்த தொழிலில் வரவு இருக்கும். பெரிய தொழில் துறைபுலத்தனை காட்டிக்கொள்ளுவான். அந்த தொழிலை சுற்றிலும் கடன் இருக்கும், ஜீவித்தை சுற்றிலும் கடன் இருக்கும், அடிமைத்தனம் இருக்கும், வரவு வராது. கடன்காரங்கள் வருகை அதிகமாக இருக்கும். விருதாவா பலன் போகிறதா? இங்கே வரலன்னா நீங்கள் வேற எங்கன்னா போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆலயம் சொல்லலை, இந்த ஓய்வினால் நம்ம அசட்டை பண்ணுகிற பொழுது, தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுகிற பொழுது, சபை கூடியவர்களை அசட்டை பண்ணுகிற பொழுது, நம்ம தேவையில்லாத சர்ச்சையில் தேவையில்லாத பணத்தையும் மனத்தையும் நேரத்தையும் நம்முடைய கனத்தையும் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். பரிசுத்தவான் என்ற ஒரு கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசிகள் என்ற ஒரு கிருபையினால் ஒரு கனம் வருகிறது. அந்த கனவீனமாக மாறிடும். போகக்கூடாத இடத்துல நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சரியான ஆலயத்துக்கு போகலனாலும் இந்த பிரச்சனை வரும், சரியான ஆலயத்துக்கு போகாது இருந்தாலும் பிரச்சனை வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சத்தியம் அறிவிக்கிற இடத்துக்கு போகலன்னா, ஏன்னா நீங்கள் அங்கே அழைக்கப்பட்டிருக்கீங்க, அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கீங்க, தம் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பொருளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம போகிறது இல்லை. நம்முடைய பேச்சை கேட்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். போகிறதுக்குன்னு சரி, சூழ்நிலையும் சரி, நமக்கு சாதகமாக இருக்கிற இடத்துக்கு போகிறோம். இது கடினமான உபதேசம். யார் இதுக்கு செவி கொடுப்பார்? தங்கள் இருதயத்திலே செவித்திறன் உள்ளவர்களாக்கி தங்கள் இச்சைகளை நிறைவேற்றத்துக்கு போதுகளை ஏற்படுத்திக் கொள்வார். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மாமா மச்சி அங்காளி பங்காளியெல்லாம் பாஸ்டாக இருப்பான். அவனால் ஏதாவது பிரோஜனம் இருக்கா, அந்த மனசுனால ஏதாவது பிரோஜனம் இருக்கோ, அந்த குடும்பத்தால் ஏதாவது பிரோஜனம் இருக்குன்னு கேட்டால் பகைமை தான் இருக்கும். ஏன்னா சொந்தம், பந்தம், ரத்தம், எலும்பு, மாம்சம், இது எல்லாம் இங்கு, இந்த அரிசிகள்லாம் இங்கே வேவாது. தன் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பொருளை கொடுத்திருக்கிறார். அவர்கள் உங்களை நல்ல சகல நல் வழியில் போதிப்பார்கள், ஞானத்தோடு மேய்ப்பார்கள். நீங்கள் கலங்கி தவிக்கிற பொழுது நடக்க வேண்டிய வழி இதுவே என்று காட்டி கொடுப்பார்கள். அது கர்த்தர் போதகர் மீது வைத்த கிருபை. இப்போ புரிகிறதா? எங்கே வர வேண்டும், எப்படி வர வேண்டும்? இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் வேதத்தில் லேவியராகும் 26வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன்பு விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பொழுதுமே விசுவாசியாக நீங்கள் மாறின உடனே அதுவரை உலகத்தோடு கை கோத்திருந்த விசுவாசியான மனுஷனுக்கோ மனுஷிக்கோ இப்பொழுது பகைமை யார் என்றால் முந்தின நண்பர்கள் தான். முந்தின வழியில் நினைக்க வேண்டாம் வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அவர்கள் வந்து நிற்கிறாங்க, பழைய பாவ சிற்றின்பத்துக்கு உங்களை அழைக்கிறாங்க. இதே ஆலயம் முடித்து விட்டு போய் எல்லா பாவ காரியங்களையும் செய்த அதே சரீரம் இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வந்து தேவனுடைய சந்நிதியில் காணப்படுகிற பொழுது நிற்கிறதுக்கு ஒரு பலன் வேண்டும். முதல்ல கர்த்தருக்காக நிற்கணும், பலன் இருக்காது. உங்களுக்கு ஆகாரம் இல்லை, ஆகாரம் இல்லாத ஆத்மா உள்ளான மனுஷன் பலவீனப்படுகிறான். All that you need to be nourished by the word of God, that's a spiritual food for you. உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் சரியாக இல்லை, வர்றது இல்லை. யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணி கேட்குறது பார்க்குறதுலாம் அது வேறு கிருபை. போகவே முடியாதவர்களுக்கு, படிக்க இருக்கிறவர்களுக்கு, ஆலயத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்க முடியாதவர்களுக்கு அவர்களுக்கு கர்த்தர் பாராட்டுகிற கிருபை அது. நீங்கள் நல்லா வந்து போக முடியும். உங்களுக்கு சரீரத்தில் பலன் இருக்கிறது, போதுமான பக்குவம் இருக்குது, நேரம் எல்லாம் செலவு பண்ண முடியும். கரங்களை உயர்த்தி ஆராதித்தால் தான் உங்கள் ஆத்மாவுக்கு திருப்தி இருக்கிறது. அந்த செய்தி தான் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கிறது. மை ஹார்ட் ஃபில்ஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட். உங்கள் உதடு சொல்லுது, ஐயா என்ன கர்த்தர் என்னோடு பேசினார் ஐயா, தெரியல எங்களுக்கு ஆண்டு தெரியல, சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். சத்தியம் சத்தியம் என்று சத்தியத்துக்கே வருகிற ஜனங்க உண்டு. இவ்வளவும் தெரிந்த பிறகு ஏதோ சிறு காரியங்களுக்காக நீங்கள் வராமல் இருக்கிற பொழுது என்ன நடக்கும் என்றால், அப்பொழுது காத்து கொண்டிருக்கிற சத்துருக்களெல்லாம் நேராக வந்துடும். அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இவன் சரி ஆலயத்துக்கு போகிறதில்ல, இந்த மனுஷன், இந்த குடும்பம் சரி ஆலயத்துக்கு போகிறது, சத்ரு வந்து நேராக நிற்பான். அவனுக்கு நேராக நிற்கிற நேரம் வந்துகிறது. என்ன அப்போ என்ன நடக்கிறது? துரத்துவார் கூட இல்லை. நமக்கு துரத்துவார் இல்லாமல் விழுவது போல் ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். கணவன் பேசுகிறது மனைவிக்கு புரியாது, மனைவி பேசு கணவனுக்கு புரியாது, பிள்ளைகள் எரிஞ்சு விழுவாங்க, பிள்ளைகளுக்கு கோபம் அதிகரிக்கும், தாய் தகப்பனை சாடுவான், தகப்பன் அதை கணவன் மனைவியை சாடுவான், மனைவி கணவனை சாடுவான். அந்த குடும்பம் முழுவதும் ஒரே சத்தம், சிரிப்பு சத்தம்லாம் இருக்காது, மகிழ்ச்சியாக இருக்கிறாலாம் இருக்காது, கலகலன்னு இருக்கிற வீடு இல்லை, அது கலவரம் நிறைந்த பூமியாக மாறிடும். ஒரு அந்நியன் திடீர்னு உள்ளே வருவான்,
பையனை லவ் பண்ணுறேன், பொண்ணை லவ் பண்ணுறேன், அது இதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். சத்ருக்களுக்கு முன்பு நிற்க பலன் இருக்காது. ஏன் ஆலயத்துக்கு வர்றதுக்காக இவ்வளோ பயமுறுத்துறீங்கன்னு நினைக்காதீங்க. ஆலயத்துக்கு வருகிற நன்மைகளை தெரியாமலே ஆலயத்துக்கு வரக்கூடாது. வந்தால் அந்த நன்மை தெரிஞ்சால் அதெல்லாம் உங்களுக்கு உரிமை பாராட்ட முடியும். அப்போ தான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற நம்மளுக்கு வாழ்க்கை காணப்படும். தேவனுடைய சத்தியம் வருகிற பொழுது நமக்கு விடுதலை உண்டாகும். தேவனுடைய ஆவியானவர் வருகிற பொழுது நமக்கு விடுதலை உண்டாகும். கூடுதல் சத்துவம் நமக்கு வரும். அதனால தான் சொன்னேன் முன்னமே, இது விசுவாசியுடைய சுதந்திரமாக இது காணப்படுகிறது. விசுவாசியுடைய சுதந்திரமாக இது காணப்படுகிறது. நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறபடினால் என்ன நடக்கும்? சத்ரு எதிர்த்து வந்தாலும் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, முதல் சத்ரு யாரு, சிநேகிதன் யாரு, யார் நட்புக்குள் இருக்க வேண்டும், யார் நட்புக்குள் இருக்கக்கூடாது என்ற அறிவே இல்லாமல் எல்லாரோடும் கைகோத்து இருக்கிறாங்க. பாருங்க விசுவாசிங்க. நீங்கள் பார்க்கலாம், பொதுவான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற ஜனங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாரம்பரியமாக இருக்கும். நீ அவங்களுக்குள்ள எந்த விதமான விகல்பமும் இருக்காது என்று அவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கு திறந்த மனசு இருக்குது, எல்லா ஊழியக்காரும் வரலாம், நாங்களும் எல்லா இடத்துக்கும் போவோம். அவன் எல்லா மாவட்டத்துக்கும் போவான், திருவிழாவில் பார்க்கலாம், நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம். இது நிற்க முடியாது. இதுக்கு முதல்ல தெரியாது யார் சத்ருன்னே தெரியாது. இது இன்னும் வரவே இல்லை. ஆனால் நாமம் தரிக்கப்பட்டிருக்குது, ஏசு என்ற நாமம் தெரியும். உள்ளே வந்தால் பயம், மாற்றி போடுவான் எவனான்னு. அவன் பயம் இருக்கும். நீதிமான வாழ்க்கைக்குள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் ஜனங்களெல்லாம் நம்ம இழக்க வேண்டியதாக வரும். நம்முடைய மக்கள், நம்முடைய ஜனங்க எல்லாரையும் விட்டு தனித்து வரணும். அது என்ன செய்யறது? எல்லாத்துக்கும் நம்ம ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது நம்மால் தேவனுடைய நன்மையை ருசிக்க முடியாதையா. எல்லாம் ஒருத்தனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும். மனுஷனை சார்ந்து வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே காணப்படும் சொல்ல வர. கர்த்தர் உங்களை ஆராதிக்கும்படி அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆத்தும ரீதியான உங்களுக்கு 2 பாடல் பாடி துதித்து செபித்து அபிஷேகம் நிறைந்து தேவ செய்தியை கேட்டால் தான் உங்களுக்கு ஆத்துமாவில் திருப்தி வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எத்தனையோ பேர் ஊடகத்தில் பார்த்து கொண்டிருப்பாங்க, திடீர்னு சில விளம்பரம் வரும். விளம்பரத்தை பார்த்தோன்னா அது தேட போயிடுவான் வெப்சைட்டுக்குள்ளே போய் அது எங்கே விற்கிதுன்னு. அது 99% டிஸ்கவுண்ட்டுனா என்ன ஆகுது? தேவ செய்தி கேட்பானா 1% கொடுத்து ஒரு பெரிய பொருள் வாங்க நினைப்பானா? அதெல்லாம் வியாபாரம் தானே. அதெல்லாம் மேற்கொண்டு வந்து பார்க்குறாங்க, அது வேறு விஷயம். பட் அவ்வளோ விலை எதுக்கு? நேராக வரலாம் இல்லையா ஆலயத்துக்கு? வந்த பிறகு என்ன நடக்கிறது? தேவன் உங்களை அப்படியே சுத்திகரிக்கிறார், பிரித்தெடுக்கிறார். இந்த இடத்துல சத்ருக்கு முன்பே நிற்க முடியாது போவதுக்கான காரணம் என்ன? ஒன்று, சத்ரு யாருன்னே தெரியாது. இன்னொன்று, நடக்க வேண்டிய பாதை தெரியாது. குருடருக்கு வழிகாட்டுகிற ஜனங்கள் இருப்பாங்க. இப்படியே நாட்களோடும் வருஷங்களோடும் திருமணமாகும் பிள்ளைகளோடும் இப்படியே போய்கொண்டிருக்கோம். அண்ணன் ஆகாரத்துக்கு பிரச்சனை இருக்காது. நாங்கள் சுகமாக இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார் தெரியாது. நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? எங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது, எங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு அண்ணன் ஆகாரம் இருக்கிறது. சரீரத்துக்கு பெரிய நோய்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. பெரிய விதத்தில் ஒரு விடுதலை தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் உள்ளே இருக்குது தெரியாது. அப்புறம் பெரிய கொடூரம் வருகிற பொழுது மட்டும், புயல் வீசுகிற மட்டும் வந்து விடுதலை பெறுகிறது. அடுத்தது விடுதலை பெற்ற உடனே மாயமாய் மறந்து போகிறது. இது ஒரு கபடு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அடுத்தது என்ன நடக்கிறது என்று கேட்டால், பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை கொடுக்கிற ஒரு தேவபலன். அதனால சொல்கிற, சத்துக்கு முன்பு நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாது? முதல்ல யார் சத்துருன்னே தெரியாது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நமக்குள்ளே பகைஞ்சா இருக்கிறான். யாரு? நம்முடைய மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. உலக ஸ்ரீ தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுடைய கோபம் பற்றி எரிகிற பொழுது சத்துருக்கள் எழும்புகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், தவறான சேர்க்கை, தவறான ஐக்கியம், தவறான திருமணங்கள், தவறான ஜனத்தை உள்ளே சேர்க்கிறது, இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு மிகப்பெரிய தீட்டாய் காணப்படுகிறது. மிகப்பெரிய கோபாக்கினையாக வருகிறது. கிருபையின் காலத்தில் கூட சொல்லுகிறேன். இது ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பேன். சபையினுடைய பக்தி விருத்திக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காகவே இந்த அபிஷேகம் இருக்கிறது என்று கர்த்தரை நான் துதிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று பார்த்தால், என்னாகும் புத்தகம் 24வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். புறப்படுகிற அனுபவம் இருந்தால் தான் உங்களுக்கு சத்துருக்கள் யார் என்று தெரியும். புறப்படுகிற அனுபவம் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு சத்துருக்கள் யார் என்று தெரியாது. அதுவரை பார்வோனும் இஸ்ரேல் புத்திரரும் ஒன்றுக்குள் ஒன்றாக கைகோத்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தான் வாழ்க்கை போனது.
ஒரு காலத்தில் நம்முடைய பழக்க வழக்கங்களே நமக்கு எதிரிகள் என்று இன்று தெரிகிறது. கடன் எவ்வளோ பெரிய சாபம், கடன் எவ்வளோ பெரிய ஆழத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடும், கடன் எவ்வளோ பெரிய அவமானத்தை கொண்டு வரும், கடன் எவ்வளோ பெரிய ஒரு அநீதியை கொண்டு வரும், கடன் எவ்வளோ பெரிய சாட்சியை கெடுத்துவிடும், நம்மை நல்லவர்களை பொல்லாதவர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு பொய்யராக மாறு செய்துவிடும். எவ்வளோ தலைமறைவான வாழ்க்கை. இதெல்லாம் பழக்க வழக்கத்திலே ரத்தத்தோ ரத்தமாய் ஊறி பாரம்பரியமாய் வந்து கொண்டிருக்கிறது சிலருடைய வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையில்ன்ற அது மீது வெறுப்பு வந்திருக்கிறது. பழக்க வழக்கத்தில் இருந்த காரியத்தை குறித்து நீங்கள் வெறுக்கிறீர்கள். இந்த வெறுப்பினுடைய இந்த படலம் அநேகருக்கு உங்கள் மீது வெறுப்பு வரும். பெரிய இது மாதிரி பேசுகிறான், இவர் இப்போ தெரிஞ்சாம்மா, அப்போ தெரியலையாம்மா, இப்போ தான் இவருக்கு ஞானத்தொகை வந்திருக்கா, ஐயா மனம் திரும்புதல் எப்போ நான் வரேன் ஐயா. இதனால் என்ன அவனாக்கா நட்பு முதல்ல உடையும், அவனே சத்ருவாக மாறுவான். எனக்கு கையெழுத்து போடியா, நான் முதல்ல நானே போட மாட்டேன் கையெழுத்து. இந்த சத்தியம் என்ன செய்கிறது, நான் கடை வாங்க போகிறது இல்லை. முதல்ல அவனை நம்ம சார்ந்திருப்போம், அவன் நம்மளே சார்ந்திருப்பான், டிபெண்ட். நான் அவனுக்கு ஜாமீன் நிற்கிறேன், நீ எனக்கு ஜாமீன் இல்லைன்னுலாம் இருக்கும் சில இடத்துல. அது நல்லாவும் போய் கொண்டிருக்கும். திடீர்னு இப்போ நீங்களே கடன் வாங்கக்கூடாது முடிவில் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் கையெழுத்து போடுவீங்களா? உங்கள் மனசாட்சிக்கு ஏற்றபடி சொல்லுங்கள். இல்லை போட தான் உங்கள் மனசாட்சி விட்டுருமா, வேணாம் நீ யார்கிட்டாவது வாங்கிக்கோ. இதிலே ஆரம்பிச்சிடும் பிரச்சனை. இதில் நெருங்கின சொந்தங்கள் பந்தங்கள் சத்துருக்களாய் மார்க்கிறது உண்டு. சத்தியம் உள்ளே வந்திருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாய்க்கு மகளுக்கு நடுவில் அக்கினியை போட வந்தேன். நான் ஆராதிக்கிறேன் ஐயா. முதல் கான்சன்ட்ரேஷன், முதல் ஃபோக்கஸு, எல்லாமே கவனம் என்ன, நான் கர்த்தரை ஆராதிக்கணும். அதுக்கு இதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா நம்மால் பற்றுக்கிறார் இல்லையா. எவ்வளோ உபத்திரவத்தின் வழியே நொறுக்குதல் மீது நொறுக்குதல் வழியே நீங்கள் கடந்து சென்று ஒவ்வொரு பரிமாணத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே வந்து உங்களை திடப்படுத்தி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூமியின் உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் நடைபாடு செய்கிறார். அந்த அனுபவம் என்ன, இந்த அனுபவம் என்ன என்று உங்களுக்கு இப்போ தெரிகிறது. யார் உங்களை விடுதலை செஞ்சது? சத்தியம் விடுதலை ஆக்கினது. பரிசுத்தாவினுக்கு மகிமை. தலைமைத்துவத்துக்கு கர்த்தர் கொடுத்த தலைமைத்துவத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இவ்வளோதான் இருக்கும். இதுக்கு நடுவில் இந்த ஜனங்களை உற்சாகப்படுத்த மாட்டீங்க. அதான் வேதம் சொல்லுகிறது. என்ன புஸ்தகம் 24:8 எகிப்திலிருந்து புறப்பட்டார். அதுதான், அது ஒரே எகிப்தியர் நண்பர்களாக இருந்தாங்க. என் சாப்பாடு அந்த சாப்பாடு அவர்களுக்கு ரொம்ப ரத்தத்தில் ஊறிச்சு. 4 தலைமுறை இங்கே இருக்கிறாங்க. 432 வருஷம் இருக்கிறாங்கன்னா அவனுடைய சுயமே மறந்துச்சு, அவனுடைய ஒரிஜினாலிட்டியே போயிடுச்சு. நம்ம எபிரேயர்கள் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி எல்லாம் மறந்து போச்சு. எகிப்தியனோடு எகிப்தியனா அசிங்கத்தோடு அசிங்கமாய், அவலட்சணத்தோடு அவலட்சணமாய், பாவத்தோடு பாவமாய், சாபத்தோடு சாபமாய், சஞ்சலத்தோடு சஞ்சலமாய். ஆனால் அடிமைத்தனம் வருகிற பொழுது மட்டும்தான் ஆண்டவரை நோக்கி பார்க்க வைத்தது. இப்போ தான் தெரிகிறது சாத்தான் யார், யார் எதிரி, யார் நண்பன், யார் பகைவன். அப்பொழுது எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று காணப்பட்டது. அந்த பிரித்தெடுத்தல் கொண்டு வருகிறது தான் பரிசுத்தாவினுடைய வல்லமை. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு காண்டாம் இருக்கிறதுக்கு ஒத்த பலத்தை தரும். வேதம் சொல்லுகிறது 24:8 அவர்கள் சத்துருக்களாகிய அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். நீங்கள் அவர்களோடு கூடி எதையும் நீங்கள் கலக்க மாட்டீங்க. ஜாதிகளோடு கலக்காத வாழ்க்கை இது. நீ அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படவும் கூடாது, அந்நிய நுகத்தில் முதல்ல அவனோடு கூட உட்கார்ந்து புசிக்கவும் கூடாது என்ற அளவுக்கு வேதம் நமக்கு கண்டிக்கிறது. ஒழுங்கற்ற சகோதரோடு கலவாது இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விபச்சாரக்காரனோடு பொய்யனோடு யாரோடும் நீங்கள் உட்கார்ந்து புசிக்கக்கூடாது. உலகத்தை விட்டே நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் சபைக்குள்ளே இருக்கிறவன் அந்த பாவத்தில் தான் அவனோட சேராத. ஏன்னா ஒரு முறை பிரகாசித்தும் பரமே ருசி பார்த்தோம், மறுதளித்தவன் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறனா இருக்கிறான். இவங்க தேவனுடைய குமாரனையே பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை அலட்சியப்படுத்துகிற பொழுது இந்த மனுஷன் பாவியுடைய லிஸ்ட்லேயே மகா பாவியுடைய லிஸ்ட்டில் மட்டும் இல்லை, பின்மாற்றக்காரனாய் போய் விடுகிறான். இவன் உள்ளே புகுந்தானா வீடுக்குள்ளே நாசம் உண்டாகும். After coming into salvation, people who are denying God or backsliding from the Lord, and don't encourage such people. நான் சத்தியத்தை சொல்கிறேன், நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு போனீங்கன்னா அவ்வளோதான். அது அவன் பாவி லிஸ்ட்டோட பெரிய லிஸ்ட்டில் இருக்கிறான். பாவி ஒரு நல்ல பெரிய நன்மையை கெட்டு போடுவான். இவன் அதே பட்டியலில் வர்றான், மகா பாவி ஆகிட்டான். இவனுக்கு வேதமும் தெரியும், இயேசுவும் தெரியும், பிசாசும் தெரியும், பரிசுத்தாவும் தெரியும். ஆனால் எல்லாத்தையும் மறுதளித்து இப்பொழுது பாவ வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாச்சு. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. சேர்க்கை, சவகாசம், காலேஜ், படிப்பு, உத்தியோகம், சமுதாயம், இது முதல்ல இதில் தான் இருந்தோம். முதல்ல இதே உத்தியோகம் இதே சமுதாயம் எல்லாம் இருந்தது.
கசைக்கு பிழிகிற பொழுது ஆண்டவரே என்று வருகிறது. விடுதலை பெற்ற உடனே பழைய நட்புகள், பழைய சொந்தங்கள், பழைய பந்தங்கள், பழைய பாவங்கள் அப்படியே உள்ளே போயிடும். ஸ்லிப், அது வழுக்கி விட்டுருவங்களே. வேதம் சொல்லு வழுவாதபடி காக்கிறவர். அதனால தான் வேதம் சொல்லு முடிவு பார்த்து நிலைத்திருப்பது தான் ரட்சிக்கப்படுவான். நிற்கணும் இல்லையா? முடிவு பண்ணி நிலைத்து நிற்கணும் இல்லையா? அந்த நிற்குதல் பற்றி தான் நீங்கள் சொல்லுகிறது. சத்துருக்களுக்கு முன் நிற்க முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். நீங்கள் முடவர்கள் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே நிற்க முடியாதுன்னா என்ன? கிறிஸ்துக்குள்ளே நம்ம ஒரு சப்பானியாக காணப்பட்டுருவோம். நம்ம தாயின் வயிற்றில் பிறந்தவன், நம்ம கிறிஸ்துக்குள்ளே பிறக்கலை. ஆலயத்துக்கு வருகிறான், வாசலில் இருக்கிறான், பிரவேசிக்க முடியல. ஆலயத்துக்கு வருவான், ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பான், சத்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கிருபைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தாவிக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. திருவிருந்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நான் சொல்லுகிற சத்தியத்தின் படி சொல்கிறேன். யாரையும் பின்னாடி போய் பார்த்து கொடுக்க முடியாது திருவிருந்து. இதெல்லாம் சொந்த மனசாட்சி பொறுத்து இருக்கிறது. அது அடுத்த மாதத்துக்குள்ளே காட்டி கொடுத்துரும். தன்னைத்தானே தெரியாது எடுக்கிற திருவிருந்து எங்கே கொண்டு போய் விட்டுறோம்? வியாதி படிக்கலை கொண்டு போய் விட்டுறோம். உங்கள் சரீரம் காண்டாமல் இருக்கிறதுக்கு ஒத்த பலன் வேண்டுமா? உண்மையாய் நீங்கள் வாழுங்க. அந்த உண்மைக்குரிய உத்தரவாதம் கொடுக்குற இடம் தான் தேவனுடைய சபை, பலிபீடம். அந்த பொறுப்பு எடுத்துக்கொள்றதுக்கு காரணம் அங்கிருந்து சத்தியம் வருகிறது. அந்த சத்தியம் தான் உங்களுக்கு உள்ளான மனசனை பலப்படுத்துகிறது. பலவானை கட்டி போட்டுக்கிற அளவிற்கு உங்களுக்கு பலத்தை கத்த தருகிறார். அவன் வீட்டை நீ கட்டினாலுடைய அவன் வீட்டுக்குள் சென்று நீ கொள்ளையிட முடியாது. ஆசீர்வாதம்லாம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசம் வருகிறது. நியாயமாய் புது சிருஷ்டிக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் வரவில்லை? இன்னும் புது சிருஷ்டினுடைய முழு ஒத்துழைப்பு வரவில்லை. பூமியின் எல்லைகளை சொந்தமாக்குறது புது சிருஷ்டினுடைய காரியம். அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட் ஐ ப்ரீச். சங்கீதம் 37 சொல்லப்படுது, பூமியின் எல்லைகளை கர்த்தர் சொந்தமாய் தருகிறார். கர்த்தர் ஒரு மனுஷன் உயர்த்துகிறார் என்றால் பூமியின் எல்லைகளை சொந்தமாக்கி தருகிறார். இதை உரிமை பாராட்டி நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து அலசி ஆராய்ந்து பார்த்து லேண்டுக்காக சொல்ல, பூண்டுக்காக சொல்ல, ஆண்டவரே உண்மையாக நான் புது சிருஷ்டியாக வாழ்வதற்கு இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கிறது. அதுக்கு தான் உபவாசத்தை வைக்கிறது. அதுக்கு தான் சபையோடு வந்து நீங்கள் உபவாசத்தில் கலந்து கொள்ளணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இதெல்லாம் செய்து வந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நிலைத்து இருக்க முடியும். இல்லைனா பழைய ஃப்ரெண்டு வந்தது மிஸ் கால் ரெஸ்பாண்ட் பண்ணி மிஸ் ஆனவன் நிறைய பேர் இருக்கான். மிஸ் கால், ஏதோ கால் வந்துச்சுன்னா அப்புறம் நீ யார் நான் யார் அவங்க தெரிய போய் அப்படியாது இச்சை நிரம்பி வழியுது அவங்க கிடைப்பானோ என்று பிசாசு சுற்றி கொடுக்கிற பொழுது சுற்றி திரிக்கிறதை போல மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கிறது. எனக்கு ஒரு துணை கிடைக்குமா, எனக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆறுதலுக்கு ஆட்கள் இருப்பாங்களா? அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் எழும்ப முடியாத அளவுக்கு சிறுமப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு அடிமைத்தனம் இருக்குது. ஆஃப்டர் கம்மிங் இன்டு சால்வேஷன் யூ ஃபெல் இன் லவ் வித் சம்ஒன், யூ வாண்ட் a partnership for a time being, you are into relationship and you are still in stinking sin. You have no repentance. You are not a new creation. You are polluting your salvation. என்னமே இது புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்னும் ஒரு துணை வேணும். இன்னும் துணை நானா கல்யாணம்லாம் கிடையாது. இது ஊரை சுற்றுறதுக்கு இச்சைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட பிறகு திருவிருந்து எடுத்த பிறகு கர்த்தர் சமத்தி அடிப்பார். யார் இருந்தாலும் அடி விழும். கர்த்தர் அடிப்பார். பரிசுத்த சமூகத்தில் அந்த விளையாட்டு வைத்து கொள்ளாதீங்க. இதுதான் பின்மாற்றம். இது காண்டாமிருத்துவ பேலன் இல்லை. சத்ரு முன்மன் இருக்க முடியாது. வியாதி என்ற சத்ரு உள்ளே பூந்துருவான் வாழ்க்கையில். வேதனை உண்டாக்குற வழிகள் வரும். சின்ன வயதில் சிலருக்கு எல்லாம் வரக்கூடாத வியாதிகள்லாம் வருது. எவ்வளோ சின்ன வயதில் இருக்கிற ஜனங்க செய்யக்கூடாத காரியங்களை துணிகரமாக செய்கிறது கண்ணார நான் பார்த்துருக்கேன், காதார கேட்டிருக்கிறேன். செய்யத்தகாதவைகள் பயமாக இருக்கும். இந்த பைக்கில் போகிறதெல்லாம் சொல்ல நான் எடுக்கிற ஒவ்வொரு அடிகளும் அடிச்சோடுகளை பார்க்குற பொழுதே பயமாக இருக்கும். இது அடுத்தது எங்கன்னு. ஆனால் அத்தகைய ஜனங்களெல்லாம் நான் ரொம்ப நாள் பூமியில் பார்த்ததில்லை. எழுத்தின்படியாக சொல்லுகிறேன். கண்கள் எப்படி கண்டதோ அதே போல் அதே கண்ணீர் போஸ்டரை நான் பார்த்துருக்குறேன். கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். ஒன்று நோய் வந்து செத்துருக்கும், இல்லை வாகன விபத்தில் செத்துருக்கும், இல்லை அது பட்டு போயிடும். அது 40 தாண்டினது இல்லை. இது 30 இந்த ஆட்டம் ஆடுதுனாக்கா முழுசும் ஆயுசு நாட்கள் முடிவடையாது. பலத்தின் மிகுதினால் 80. அவங்க அப்பா உயிரோடு இருப்பார், அவங்க தாத்தா உயிரோடு இருப்பார். இது பொட்டுன்னு போயிருக்கும். காரணம் என்ன? மெஞ்சின நீதிமான், அதிக துஷ்டத்தனம், நாட்கள் முடிவதற்குள் நீ ஏன் சாக வேண்டும்? அப்படி தான் நான் இருப்பேன். இது யாரும் வந்து கர்த்தர் தடை செய்ய மாட்டார். தருணம் கொடுக்கப்படுகிறது. அந்த தருணத்துக்குள்ளே நீங்கள் வந்து சேரணும், கீழ்ப்படியணும். அதுக்கு தான் தலைமத்துவம் இப்படி கொடுக்கப்படுகிறது.
இதுக்குள்ளே வந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வருகிற பொழுது ராஜ ஜெய கம்பீரம் உங்கள் சரீரத்தில் கத்த தருகிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்க. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், ஒன்று நீ குறைபட்டு போவதில்லை. முகத்தை பார்க்கிற பொழுதே ராஜ ஜெய கம்பீரம். உங்கள் முகத்தை பார்க்கிற பொழுதே தேவனுடைய ரட்சிப்பின் மகிமை. உங்கள் முகத்தை பார்க்கிற பொழுதே தெரியும் தேவனுடைய சாயல். உங்கள் முகத்தை பார்க்கிற பொழுதே தெரியும் பரிசுத்தத்தினுடைய கம்பீரம், விசுவாசத்தினுடைய கம்பீரம், இரக்கத்தின் கம்பீரம், அன்பின் கம்பீரம், உறுதியாய் நிற்கிற தன்மை உங்கள் முகத்தை பார்க்கிற பொழுதே தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். இந்த மாதிரி முகத்தை பார்த்தா சில பேருக்கு பிடிக்காது. அது அவர்களுடைய சொந்த இஷ்டம். அதுக்குன்னு அவனுக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு பிடிக்காது தான். எப்படி பிடிக்கும்? பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கொண்டு போகிறேன். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பழைய நண்பர்களை பார்த்து ஓடுறேன்னா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கேன். பழைய பாவ செய்த ஜனங்களோடு கூட பார்த்தால் அப்படி திரும்பி ஓடுறோன்னா பயந்து ஓடுறது இல்லை, நம்ம காத்துக்கொள்கிறோன்னு அர்த்தம். ப்ளீஸ் மேக் ஷுர் வாட் ஆர் த இனிஷியேட்டிவ்ஸ் யூ ஆர் டேக்கிங் டு சேஃப்கார்ட் யுவர் சால்வேஷன். நீங்கள் உறுதியாக உங்களை யோசித்து பாருங்கள். ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு என்னென்னலாம் நடவடிக்கைகளை நீங்கள் கையாளுகிறீங்க, உறுதியாக எந்தெல்லாம் கையாளுகிறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுடைய ஆசீர்வாதம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் உறுதியாக இருந்து காட்டணும். புது சிருஷ்டியில் உறுதியாக இருந்து காட்டுங்க. அடுத்தது அந்த உங்கள் ஜீவியம் எல்லாம் ஜெபிக்கிற வழிக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வெளியில் போகிற பொழுது தாவீது பலகனிலே உலாவுகிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ கண்களில் எத்தனையோ பேர் குளிச்சிருக்கலாம். அதுதான் சொல்கிறது. இந்த இடத்துல தான் நம்ம சொல்லுகிறது, அவன் யுத்தத்துக்கு போல சத்தத்துக்கு போலன்னு இல்லை, இது மனசுக்குள்ளே குடி கொண்டு இருக்குது. அந்த ஒரு பகுதியில் இந்த மனுஷன் பலவீன. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் எல்லா பலவீனத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். தாவீதுக்கு இருக்கலாம் பலவீனம், சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு விருத்த சேதனம். புதிய ஏற்பட்ட விசுவாசிகள், இயேசு கழுவப்பட்ட வாழ்க்கை கழுவப்பட்ட விசுவாசிகள், உங்களுக்குள்ளே பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இருக்கக்கூடாது. எல்லா பலத்தையும் கர்த்தர் சிலுவையில் தூக்கி சுமந்திருக்கிறார். அவனுடைய தழும்பு நாம் சுகமாகிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசோதனை விழலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு ஜனங்க அப்படி இல்லை. கிருபை தாங்கி கொண்டு இருக்கிறது, அபிஷேகம் தாங்கி கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காய் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. எழும்பு சீயோனே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இதுக்கும் பொருளாதாரத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் எந்த செலவும் இல்லை ஐயா. மருத்துவ பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இருக்கிற செலவுல பெரிய பிரச்சனையே மருத்துவ செலவு தான். அது அநேகரை நீங்கள் உணர்வீங்க. என்ன, உங்களுக்கு ராஜ ஜெய கம்பீரத்தை கர்த்தர் தருகிறார். என்ன கொரோனா வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் நம்ம தாக்க போவதில்லை. வாதவும் கூடார்த்த அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது. கர்த்தரை தேடுகிற ஜனங்க, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. சேர்க்கை எங்கே இருக்கிறது? அலுவலகம் நாளைக்கு போகுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. மனம்தான் முக்கியம். மன எதிர்மீது பட்டுதலாக இருக்கணும். ரட்சிப்பு காத்துக்கொள்ளணும் என்றவர். நம்ம ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளணும், சாட்சியை நான் காத்துக்கொள்ளணும், உங்களுடைய வசனத்தை நான் காத்துக்கொள்ளணும். உங்களுடைய என் இருதயத்தில் உங்களுடைய வார்த்தையை வைத்தபடினால என்னிலும் பெரிய ஜனங்களை பார்க்கிறேன், நான் ஞானியை போல காணப்படுகிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான். ஏன்? அதுதான் தாகம். must always have a thirst for the Lord. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானத்திட்டோம், அபிஷேகம் பண்ணிட்டோம், 2 வேளை ஆலயத்துக்கு வருகிறோம்ன்றது கூட பத்தாது. 24 மணி நேரம் அந்த தாகம் மனசுக்குள்ளே இருக்கணும். நான் தேவனுடைய மனுஷன், என்னை பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். பழையவனை ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. எப்பக்கம் திரும்பினாலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய சத்தியம் எனக்கு கேடகமாய் பரிசுமாய் மார்க்கட்சியாக இருக்கிறது. ஆயத்தம் என்றது என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆவியின் பாட்டை என் கரத்தில் இருக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் இயேசுவின் நாமத்திலே என்று நீங்கள் சத்ருவை சபித்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா இச்சைகளை மேற்கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிற வாசனங்கள் உங்கள் இருதயத்தில் தியானமாய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தியானம் எனக்குள்ளே அக்கினியை மூண்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இப்பொழுது அக்கிரம சிந்தையெல்லாம் இந்த தியானத்தில் அழிபட்டு போய்விடும். ஏன்னா அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்றால் தேவன் ஜபத்துக்கு செவி கொடார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஜபங்களுக்கு கேட்கப்படுறதுக்கான வழிகளும் உண்டு. எங்கு மாந்திரிகம் பண்ணுவதற்கு என்று பெலிஸ்தீனை சேர்த்துக்கென்று பிலேயாம் என்ற ஒரு மனுஷன் வருகிறான். அவன் சொல்லுகிறான், இந்த ஜனங்களுக்கு விரோதமாக இஸ்ரேலுக்கு மந்திரவாதம்லாம் யாக்கோபு குறி சொல்லுதும் இல்லை. காரணம் என்ன? ஜாதிகளோடு கலவாத வாழ்க்கை. இப்படி கல்யாணத்துலேயும் கலக்கக்கூடாது, எவன் கல்யாணத்துலேயும் போய் நம்ம கரை பெற்றக்கூடாது, நம்ம கல்யாணத்தையும் காத்துக்கொள்ளணும். சரி, கல்யாண வயசில் பிள்ளைகள் வச்சுருந்தீங்களாக்கா, பெற்றோர்கள் இந்த திருமணம் என்ற வைபவத்தில் நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. பார்த்து நடந்து கொள்ளுங்க. பிள்ளைகள் நிமித்தம் உங்கள் ரட்சிப்பு எழுந்து விடக்கூடாது.
உங்கள் சூழ்நிலை நிமித்தம் உங்கள் ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. முடிவு பெற நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்பட முடியும். இப்போ பாருங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிறபடி நம்ம ராஜ்ய கம்பீரம், காண்டாமல் இருக்கிறதுக்கு ஒத்த பலன், அதோடு இந்த மாயம் பிசாசு அதுதான் சொல்லுகிறது. இந்த பேய் பிசாசு இதெல்லாம் விசுவாசி அண்டக்கூடாது. அப்படி அண்டுச்சுன்னா விசுவாசி இன்னும் விசுவாசத்துக்குள்ள வரல, பரிசுத்தத்தில் வரல, இன்னும் மிகப்பெரிய பாவத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை பாவ வேர்களில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சிலர் அப்படி தான் நீரில் தள்ளுகிறது, நிலத்தில் நெருப்பில் தள்ளுகிறது. தகப்பன் சொல்லுகிறான், இந்த ஒரு ஆவி இந்த மனுஷனை அவன் மகனை தள்ளுகிறது. சில சமயத்தில் ஜலத்தில் இறங்குவாங்க, சில சமயம் அக்கினியில் இறங்குவாங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி தான். கழுவி சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும், சிலது அக்கினி அபிஷேகம் போவோம், திடீர்னு பார்த்தா இது பேயாடும். ஏன்? அதெல்லாம் போஸ்டரால் இழுக்கப்பட்டது. பாஸ்டரால் இழுக்கப்பட்டதுன்னு சொல்ல, போஸ்டரால் இழுக்கப்பட்டது. வா இங்கே அக்கினி, இங்கே அக்கினி. நான் வேதம் சொல்லுது, வசனத்தை தியானத்தை அக்கினி மூண்டது. உங்களுக்கு வீடு இருக்குது, வாடகை வீடோ சொந்த வீடோ, ஒரு இருப்பிடம் இருக்குது. வேத புஸ்தகம் படிக்கிற அளவுக்கு ஒரு இருப்பிடம் இருக்குது. அங்கே வரும் அக்கினி. வசனத்தின் மூலம் தியானித்து பாருங்கள், உங்களுக்கு அக்கினி வருகிறதா இல்லையா பாருங்கள். இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, உபதேசத்துக்கு வெளியே போகுது. இது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வரல. சியோன் குமாரி சீர்கெட்டவளாய் போகிற காரணம் என்ன? அது அவர்களுடைய ஊழியமாக இருக்கட்டும் ஐயா. அதை அக்கினி ஊழியங்களெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல, அக்கினியை கொண்டு வரட்டும். நமக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பின் அக்கினி அவித்து போடாது இருக்க, ஆவி அவித்து போடாது இருங்க. அப்புறம் இந்த கேம்புக்கு போனேன், அந்த கேம்புக்கு போனேன், அவளை பார்த்தேன், இவளை பார்த்தேன்னு இல்லை, அவளை பார்த்து கர்த்தர் எனக்கு அப்படியே தரிசனத்தை காமிச்சாரணும். அவளே நினச்சின்னு பார்த்தா அவள் தான் வருவா, அவங்க அம்மா வருவா. இதெல்லாம் யூ ஆர் மிஸ்கைடட். பரிசுத்தாவியானவர் உங்கள் மீது வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். போய் உட்கார வேண்டிய எருசலேமில் உட்கார்ந்தா அக்கினி வரப்போகுது. சபையை விடவா, சத்தியத்தை விடவா, உபதேசத்தை விடவா? உங்களை கட்டி போடல, வசனத்தை பற்றி சொல்கிறேன். உபதேசம் உங்களை பரிசுத்தமாக்குது, உபதேசம் உங்களை திருப்திப்படுத்துகிறது, உபதேசம் உங்களுக்கு கட்டி எழுப்புகிறது. பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சில அலுவலர்களுக்கெல்லாம் போகிற பொழுது கரைகளால் கரைகளை உண்டு பண்ணுகிற விருந்துகளை பயமின்றி பிரவேசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்விடேஷன் பார்க்குறோம், 7 ஸ்டார் ஹோட்டல் ஓகே போகலாம், 5 ஸ்டார் ஹோட்டல் போகலாம், 3 ஸ்டார் ஹோட்டல் போகலாம். அது கம்மியாக போச்சுன்னா யோசித்து சொல்கிறேன்னுறான். இதெல்லாம் எங்கள் காலத்தில் நான் போகிறேன். நீங்கள் ஒரு பகுதியை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வரக்கூடாது இடத்துலேருந்து சில பொருட்கள் எனக்கு வந்துச்சு, அதை அப்படியே நான் அமுச்சு விட்டேன். அதை நான் அப்படியே என்ன செஞ்சுட்டேன், வேறு ஒருத்தர் கொடுத்து விட்டேன். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், பெரிய விஷயம் இல்லை, சாதாரண ஒரு தீன் பண்ணோம். என்ன நினச்சாங்களோ தெரில, விசுவாசிங்க சீப்பாக எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. சின்ன விஷயத்திலே கர்த்தர் பார்க்கிறார். ஏதோ உங்களை தேடி வரத்தான் செய்யும், அதை எப்படி கையாள வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்ல வரேன். ஏதோ பெருசாக வரப்போகுதுன்றதுக்காக சின்னதை விட்டுருக்குன்னு சொல்ல. இது ஜீவியத்தில் இருக்கக்கூடாது, இது ஜென்மத்தில் அந்த ரத்தத்தில் இருக்கணும். இது வேணாம். அதனால் வந்தாலும் சரி, வரனாலும் சரி, அது வரலாலும் சரி, அது கர்த்தரா பார்த்து கனப்படுத்துகிறாரு. கர்த்தரே கனப்படுத்தலைன்னா கூட சரி, கர்த்தருக்கு நம்ம துரோகிலாம் இருக்கக்கூடாதுன்றது இருதயத்தின் ஆழத்தில் இருக்கணும்னு சொல்ல வரேன். சாட்சி சொன்னேன், பெரிய தியாகின்னு சொல்ல. எதை நீ கர்த்தருக்கென்று விடுகிறாயோ, எதை நீ கர்த்தருக்கென்று உன் வாசலை அடைக்கிறாயோ, கர்த்தர் வேறு வாசலை திறப்பார், வேறு கதவுகளை திறப்பார், உன்னை அபரிமிதமாய் நினைத்தருளுவார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வரும். நீங்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை நம்ம இந்த நிலையில் இருப்போம் கிறிஸ்துவுக்குள்ள. ஆனால் கர்த்தர் அல்லவா செய்தார். அன்றைய ஜீவியம் இன்று வெட்கத்தை நமக்கே உண்டாக்கும். இன்றைய கம்பீரம் நாளைய பிரகாசம். திடீர்னு பிரகாசம் வராது. நீங்கள் பாருங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேலே 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 கர்த்தர் எடுத்துக்கொண்டே போவார். ஆனால் நீங்கள் நினைத்து பாருங்கள், உன் பிள்ளையின் வயதில் உனக்கு இந்த சத்தியம் கிடைத்திருந்தால் இன்று உன் குடும்பம் எங்கே இருந்திருக்கும்? எங்கேயோ போயிருக்கோம் ஐயா. ஆனால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வேலை. இன்னும் தாமதிக்காதீங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அடுத்ததாக தேவ சபையில் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். வாய் காத்துக்கொள்வதால் வரும் பலன், வாயை காத்துக்கொள்றதுனால வர பலன். யோசுவா 14:11 வாசிக்கிற, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கு வருத்தமாய் அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது.
யுத்தத்துக்கு போகணுன்னாக்கா எப்படி இருக்கும்? பலன், சரீரம் எவ்வளோ பலனாக இருக்கும். இந்த மனுஷனுக்கு 85 வயது, காலேபுக்கு 45 வயது கொண்ட பலன் அவனுக்கு இருக்கிறது. வாழ வயதுக்கு சமானமான வயதை திரும்ப பண்ணுகிற தேவன் நம் தேவன். ரகசியம் அது. விசுவாசிகளுக்கு என்று சொல்லப்பட்ட சாயந்திர வேலை ஆராதனை இது. எப்படி பிசாசு பிடிக்குதுன்னு சொல்கிறோம், எப்படி பிசாசு பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறோம். இப்போ எப்படி பலன் இருக்கிறதுன்றது பார்க்கணும். மன உத்தமமாய் நான் வாழ்ந்தேன் ஐயா, நான் மன உத்தமமாய் வாழ்ந்தேன். பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்க வேண்டியதே கொடுத்த மனுஷன். ஆலயத்துக்குள்ளே என்ன செய்தான் அந்த மனுஷனா? வாயை வச்சு சும்மா இருந்தார். இந்த மனுஷன் என்ன வாயை வச்சு சும்மா இல்லை? நிறைய பேர்னா 12 கோத்திரங்கள்லேருந்து ஒவ்வொருத்தரையாக தேர்ந்தெடுத்து கோத்திர பிதாக்களை வைத்து கானானை வேவு பார்க்க அனுப்பிச்சாங்க. கானானுக்குள்ளே பிரவேசிச்சுட்டு கானானுடைய வளத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கே ஒரு பெரிய திராட்சை கொடியை 2 பேர் சேர்ந்து கல் நடுவில் கொம்பு வச்சு தூக்கிட்டு வராங்க. நீங்கள் பெரிய பெரிய மீன் இதிலெல்லாம் போனீங்கன்னாக்கா பெரிய பெரிய திரிக்கா மீனை கொண்டு வருவாங்க. இந்த கடல் புறத்தில் போய் மீன் வாங்கினீங்கன்னா தெரியும். திரிக்கா மீன் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் தூக்கிட்டு வராங்க. நடுவில் திரிக்கா மீன் தொங்கின்னு வரும். பெருசாக இருக்கும் அந்த மீன். அது இருக்கும் 50 கிலோ. பெரிய பெரிய மீன்கள்லாம் இப்படி தான் கொண்டு வருவாங்க. கூடையில் எடுக்க முடியாது, வலையில் மாட்டினது தான் போட்டிலேருந்து கரைக்கு வர்றதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி திராட்சை கொலையை கொண்டு போயிடுறாங்க. திராட்சை கொலையை இப்படி கொண்டு போகிறானே, அவர்கள் மிக உயர்ந்த ஒரு தோற்றத்தில் இருக்கிறாங்க, உயரமான தோற்றத்தில் இருக்கிறாங்க. நாம் பார்த்தா இவ்வளோண்டு இருக்கிறோம், வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம். தோற்றத்தை பார்க்குறோம், மனுஷனுடைய பகட்டான காரியங்களை பார்க்குறாங்க சில பேர். இதில் நம்பி நிறைய பேர் பொண்ணு கொடுத்து மாட்டினவங்களாம் இருக்கணும் சபையில். தோற்றம் அந்த மாதிரி, உள்ளே போய் பார்த்தா ஒரே நாற்றம் தான். தோற்றம் அந்த மாதிரி மிக ஆடம்பரமாக, மிக கம்பீரமாக இதை பார்த்து கொஞ்சம் இது என்ன நினைக்கிது. அதே மாதிரி தோற்றத்தை பார்த்து இந்த 10 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, இவர்களை ஜெயிக்கவே முடியாதுன்ட்டான். இது சபைக்குள்ளே அப்படியே பத்திக்கிச்சு. இந்த 2 பேர் யோசுவாவும் காலேபு மட்டும் கர்த்தர் பட்சத்துன்னு சொல்லுறாங்க. இவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். பார்வோனை எப்படி ஒப்பு கொடுத்தார், செங்கடலை எப்படி கடக்க செய்தார், மன்னாவே வாழ்க்கையிலே கண்டதே இல்லை. அக்கினி சுடராக இருக்கிறாரு, அக்கினி ஸ்தம்பமாக இருக்கிறாரு, மேக ஸ்தம்பமாக இருக்கிறார். இதெல்லாம் பரத்திலிருந்து வந்த காரியம். நல்ல தலைவரையும் ஐயா கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். யோசுவா ஐயாவை கொடுத்துருக்கிறாரு. மோசே போன பிறகு அனாதியா போயிடும் சபைன்னு பார்த்தா நல்ல தலைமைத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு. மோசேன் மூலம் செய்தது போல் உங்கள் மூலமும் கர்த்தர் செய்கிறாரு. நல்ல தலைமைத்துவம், அபிஷேகம் மாறல, சபை காக்கப்படுகிறது. இந்த ஜனங்கள் எம்மாத்திரம் கர்த்தருக்கு முன்னே அவர்களை யுத்தம் செய்து மேற்கொண்டதை போல நான் இவர்களை யுத்தம் செய்து மேற்கொள்ள முடியும். ஏன்னா ஜெயம் கொடுக்கறது கர்த்தர். 5 வருஷத்துக்கு முன்னே ஜெயித்தோம், இப்போ நம்ம ஜெயிப்போம். 2 வருஷத்துக்கு முன்னே ஜெயித்தோம், இப்போவும் ஜெயிப்போம். போன மாதம் தேவையை சந்தித்த தேவன் இந்த மாதம் தேவை சந்திக்க வல்லவர். இதெல்லாம் பெரிய பில்ஸ் வந்திருக்கும், பரவாயில்ல. அது உயரமான காரியம், மலையை போன காரியம். மடுவாய் மாறும் இயேசுவின் நாமத்தில். அந்த மாதிரி எண்ணத்தை வளர்த்து கொள்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த 10 என்ன செய்கிறது, தோற்றத்தை பார்த்து அதனுடைய ஆழ்த்தத்துவ பார்த்து அப்படியே எல்லாருடைய மனசிலும் அவிசுவாசத்தை ஊற்றிடுறான். அத்தனை பேரும் என்ன சொல்கிறான், இனி நம்ம எகிப்துக்கே திரும்பி போயிடலான்ற அளவுக்கு வந்துடுது. வாட் இஸ் த யூஸ்? ஜபம் கேட்கப்படல, விண்ணப்பம் கேட்கப்படல, கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொள்ளலை, நம்ம கர்த்தரை அங்கீகரிக்கலை. இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே போச்சுன்னா கட்டாயம் அடுத்தது டாஸ்மாகில் தான் இருப்போம், வேறு எங்கேயும் போக மாட்டோம். பழைய குடிகாரன் ஆகிடுவோம். அப்போது ஒரு சின்ன பொடி குடிச்சிருப்போம், மொளா குடிகாரனை மாறிடுவோம். முன்னிலைமை பின்னலைமை அதிக கேட்டுள்ளாதற்கும் வேதம் சொல்லுது. ஒன்று போய் 7 கூட்டு வரணும் வேதம் சொல்லுது. இதெல்லாம் இங்கே தான் ஆரம்பிக்குது. வந்தமா செவியை கூட சாச்சிடக்கூடாது யாருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் வந்தமா ஜெபம் பண்ணமா, வந்தமா ஆராதிச்சோமா, வந்தமா ஆலயத்துக்கு போய்கொண்டே இருக்கணும், அடுத்த வேலையை பார்த்துக்கொண்டு சாப்பிட்டோமான்னு சொல்கிறேன். மற்ற காரியங்கள் எல்லாம் போனோன்னா கருத்து பரிமாற்றங்கள்லாம் வருகிற பொழுது பல கலங்கங்கள், பல கலகங்கள் யாருமே போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. வாதம் நிறைக்குது. அந்த யோசுவாவும் காலேபை மட்டும் கர்த்தர் என்ன செய்கிறார், மோசேயின் காலத்திலேயே கர்த்தருடைய பட்சத்தில் இவர்கள் இருக்கிறாங்க. பல காரியங்கள் இவர்கள் ஜெயிச்சு வந்தாங்க. ஆனால் சபையே கலங்கி கொண்டிருக்கிற பொழுது இவங்க 2 பேர் 10 பேர் சேர்ந்து கோரஸாக சொல்கிறான் போக முடியாதுன்னு. இந்த 2 பேர் மட்டும் என்ன, ஆல்வேஸ் வி ஹவ் டு ஸ்டிக் ஆன் டு த லார்ட், வி ஷுட் நாட் see the majority. உலகம் தான் பார்க்கும், தேர்ந்தெடுத்து அத்தனை பேர் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் சேர்ந்துருவாங்க. நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் பட்சத்தில் நிற்கணும். தோ வி ஆர் மைனாரிட்டி, வி ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார் த லார்ட். நம்ம எண்ணிக்கையில் சின்ன ஜனங்களாக இருந்தாலும் கர்த்தருக்காக நிற்கணும். நடக்குமா? நடக்கணும். வாய் வச்சு சும்மா இல்லாத எல்லாம் வாதம் செத்து போச்சுங்க. இதுங்க தேவனுடைய மனசுக்கு விரோதமாக பேய் செத்து போச்சுங்க ஜனங்க. கர்த்தருடைய சவரட்சணையை பொறுக்காமல் அதை முறுமுறுத்து செத்து போச்சுங்க. இதானா ஏதோ ஆண்டவர் இந்த நாளை நடத்தினார்,
நல்ல நாளாக இருப்பதுக்கு இன்னும் நம்ம ஒரு இரவு இருக்குது, ஜெபிப்போம். ஒரு இரவில் கர்த்தர் செங்கடலை கடக்க பண்ணின தேவன், ஒரே இரவில் கர்த்தர் பெரிய பெரிய திருப்பு முனைகளை உண்டு பண்ணின தேவன். ஒரு இரவு முழுவதும் இருக்கிறது. விளக்கெல்லாம் அணைச்சிரும், கதவெல்லாம் அணைச்சிடும், எல்லாம் தூங்கிடுவாங்க. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? விடிந்தால் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. பரவாயில்லை, கர்த்தர் ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலை விசுவாசி நடை போடுகிற பொழுது இதுக்கெல்லாம் தான் சேர்த்து சொல்கிறது, தேவாலயத்துக்கு வந்தால் தான் இந்த ஸ்டஃப் கிடைக்கும். யூ வில் கெட் ஆல் தி ஸ்டஃப் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். இது ஆவிக்குரிய ஆகாரம் எல்லாம் தேவ ஆலயத்துக்கு வந்தால் தான் கிடைக்கும். சரீரத்தில் பலன் இருக்கிறது. 45 வயதுக்குரிய பலன், நான் யுத்தத்துக்கு போகக்கூடிய பலன் இருக்கிறது. நான் கிழவன் இல்லையா? ஏன் அந்த பலன் எங்கேருந்து வருகிறது? வாயை காத்து கொள்ளுகிறான், மற்ற ஏழு உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறது இல்லை. ஐயா அந்த குடும்பம்மா அதெல்லாம் ஜெயிக்காது, அது விளங்காது, அது உருப்படாது, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இன்றைக்கே அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க, நாளைக்கு கட்டுவாங்க, அப்படி சொல்லணும். அவங்க இருக்கிற இன்றைய நிலையை வச்சு அவங்கள எடை போட முடியாது. எவ்வளோதான் இவங்க திறந்தாழ்ந்துட்டாங்க, இவங்களால தான் இனி எழுப்ப முடியாது, எப்படிலாம் பேசக்கூடாது. கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுவார், என்னை எழுப்பின தேவன் உன்னை எழும்ப பண்ணுவார். நான் என்ன உத்தமனா? கர்த்தர் அல்லவா என்னை உத்தமனா மாற செய்தார். நீதிமானா நான் பிறக்கலையே, பாவியாக தானே நான் பிறந்தேன். என்னை சந்தித்த தேவன் உன்னை சந்திக்க வல்லவர், என்னை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்த வல்லவர். இப்படி தான் இருக்கணும், பேசணும். ஆனால் இப்படி பேசலைன்னா கூட சந்தோஷம்தான். இதில் ஆரம்பித்து எதுலையும் போய் லேண்டப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் மன ரீதியை சொல்கிறேன். கர்த்தர் என்ன உயர்த்தினது போல சபையை உயர்த்துவார். சபையை கர்த்தர் நிறைவினாலும் நிறைக்க போகிறார். 25 நிறைந்து வழிகிற ஆண்டாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். 24 நீங்கள் அதனுடைய பலனை காண போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் குறுக்கி போகவில்லை, கேட்கக்கூடாதுடைய செவி மந்தமாகவில்லை. அவருடைய மீட்பு சமீபத்திருக்கிறது. நம்முடைய சபைக்கு வந்து செத்து போன ஜனங்க, சபைக்கு வந்து உண்மையில்லாத ஜனங்க. காணிக்கையில் மட்டும் அனனியா சப்பீரால் மேட்ரு நான் இன்றைக்கி பேசலை, அது உங்களுக்கு அடிக்கி தெரிஞ்சிடுச்சு மேட்ரு என்னான்னு. இங்கே பலத்தை குறித்து பேசுகிறேன், அது ஜீவனை குறித்து பேசணும். பலன் குன்றினதாய் போகிறது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவதுக்கான காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஜனங்களுடைய சொற்களுக்கு காதுகளை திறக்கிறதுனால்தான். அழைத்த தேவனுடைய வார்த்தை மறந்துடும். இது இப்படி சொல்லுது, அது அப்படி சொல்லுது, இது இப்படி வரப்போகுது, இந்த சட்டம் இப்படி சொல்லுது, எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சத்தியத்தை விட்டுருவீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் மெய்ப்பராக தான் நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம். நம்ம போய் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணி கொண்டு கடைசியில் வந்து கர்த்தர்னாக்கா ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. அவ்வளோதான். வாழ்க்கை தோல்விக்குள்ளே காணப்படும், தோல்விக்குள்ளே காணப்படும். ஏனாக்கரை துரத்துக்கிறோம், தேசத்தை இப்போ சுதந்திரிக்கிறதுக்கு ஏனாக்கரை துரத்துக்கிறோம். பாருங்க, வேணாம். இந்த பகைமை என்று விட பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை, இருப்பிடத்தில் பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை. இந்த குடிகளோடு நான் சேர்வதில்லை. இந்த மாதிரி ஜனங்களுக்கு நான் ஜெயித்தவனுக்கு தான் என் பெண்ணை கொடுப்பேன், தோத்தவனுக்கு பெண்ணை கொடுக்க மாட்டேன். பின்வாங்கி போனவனு எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் என் பெண்ணை கொடுக்க மாட்டேன். அவரை ஜெபிச்சு நம்ம கூட்டுக்கலாம், நம்ம ரட்சிப்புகளை நடத்தலான்றத இந்த மாதிரியெல்லாம் குறுக்கு புத்தியெல்லாம் இருக்கக்கூடாது. அபிஷேகம், கிருபை, தேவ பயம், இதெல்லாம் காலம் ஃபுல்லாக அவங்கள காக்கும். அது மட்டும் பாருங்கன்னு சொல்ல, மற்றதும் பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் அடிப்படை காரியம் இது போயிடும். கல்யாண மேட்ரிமோனியல் பந்தலில், விவாக பந்தலில் முதல்ல மறையிறது இதுதான். அது பார்த்தீங்களா ஐயா, நீங்கள் ஜெபிங்க ஐயா, அவன் ரட்சிக்கப்படுவான். எங்களுக்கு நீங்கள் ஜெபிச்சு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். நம்ம சபையிலே அவன் ஞானஸ்தானம் கொடுங்க. இதெல்லாம் எட்டுன்னு வராதிங்க, இதெல்லாம் எட்டுன்னு வராதிங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். இதெல்லாம் வந்து தான் நம்மளை பலன் குன்ற செய்யும். தலை குனிஞ்சிரும். தகாத குடும்பத்தில் போய் இவ்வளோ அழகாக வளர்த்து பிள்ளைகளை, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 8 மாதிரி நுழைச்சிட்டிங்கனாக்கா கடைசியில் பெரிய பிரச்சனைக்குள்ளாயிடும். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயினாலும் உன் பலன் குறுகினது. அந்த ஆபத்து காலம் வருகிறதுக்கு காரணம் என்ன? என் காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. எல்லா காலமும் கர்த்தருடைய கரம். எனக்கு நல்ல காலமானும் சரி, நிகழ்காலம் சரி, எதிர்காலம் சரி, எல்லாமே கர்த்தர் தான். என்னுடைய கடந்த காலத்தை மாற்றி போட்ட தேவன் அவர். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு ஒவ்வொரு விசுவாசி திரும்பி பார்த்தால் நாம இது என்று நினைக்கிறேன் இல்லையா? கர்த்தருக்குள்ளே சொல்லுகிறேன், மனம் திறந்து உண்மையாக சொல்லுகிறேன். ஐயா, என்னை சந்தித்த தேவன் அவனை சந்திக்க வல்லவர். இது பொதுவான ஒரு அபிப்பிராயம் இருக்கலாமே தவிர, பாவிகளை உற்சாகப்படுத்தி குடும்பத்துக்குள்ளே நபராக கொண்டு வருகிற பொழுது நீங்கள் பெரிய நன்மை எழுந்து போயிடுவீங்க. இந்த பயம் இருக்கணும். இந்த இடத்துல குறுக்கு புத்தி இருக்கக்கூடாது. திருமணத்தில் கோல் சொல்லுகிறது,
அவதூறு பரப்புகிறது இதெல்லாம் பலனை குன்ற பண்ணும். போகவே முடியாது, இந்த வருகையில் நம்மளாம் எடுத்துக்கொள்ள முடியாது, நம்ம போக மாட்டோம், இது மாதிரிலாம் பேசக்கூடாது. வருகைக்காகத்தான் கர்த்தர் என்னை அரட்சித்தார், வருகைக்குரிய சத்தியத்தை கேட்கும்படி தான் கர்த்தர் ஸ்தாபித்தார். ஆகையால் நான் கலங்குவதில்லை. என்னை தேவன் அழைத்ததே உள்ளவர், முடிவுபறது நடத்துவார். எது வந்தாலும் கர்த்தரை நான் பின்பற்றுவேன், அவருடைய வார்த்தையின்படி நான் செய்வேன், அவருடைய வசனத்துக்காக நான் காத்திருக்கிறேன், அவருடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன். இந்த தெய்வீகத்துக்குரிய காரியங்களில் நம்ம இருதயம் காணப்படணுமே தவிர லௌகீகத்துக்குரிய காரியங்கள் அதெல்லாம் போக முடியாது, அந்த சைடில் வழி இல்லை, இதெல்லாம் இப்படியெல்லாம் நல்லவன் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான், அவன் கெட்டவன் தான் நல்லா இருப்பான், இந்த மாதிரியே நம்ம அறிக்கைட்டு கொண்டு இருந்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கையே கஷ்டமாயிடும். நம்ம உறுதியாக சொல்கிறேன் இல்லையா, நேர்மையாக வாழ்கிறவெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான்னு, சமாதானமாக இருக்கான்னு சொல்லுங்கள். நேர்மையாக வாழ்கிறவெல்லாம் சமாதானமாக இருக்கான், நீதியாக வாழ்கிறவெல்லாம் சந்தோஷமாக இருக்கான், அவனும் அவனுடைய பிள்ளைகளும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவனும் அவன் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பாங்க. எதையாவது ஒன்று அற்ப காரியத்துக்கு ஆசைப்பட்டுட்டு ஆண்டவரை எழுந்துற போகிறீங்க. ஆமாம், உலக பிரகாரமான காரியங்களை உண்மையாயிராவிட்டால் பரம காரியங்களை யார் உங்களுக்கு கொடுப்பான் என்ற ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உலக பிரகாரமான காரியங்களை ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் ஆண்டவரை எழுந்துட்டு வந்து நிற்காதீங்க. அப்படி தான் பண்ணது சவுல் ராஜா. கடைசியில் ஒன்றும் முடியல, பலன் போச்சு, சரீரம் இருந்தது, சிங்காசனம் இருந்து ஏறி கூட உட்காந்துக்கினாரு, ஆனால் மூளை கலங்கிடுச்சு. பலன் போயிடும். சோத்திரம் பண்ணலன்னா பலன் போயிடும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், சத்திய மார்க்கத்தை சேர்ந்த விசுவாசிகள், என் தலைமைத்துவத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசிகளுக்கு நான் ரகசியத்தை சொல்லுகிறேன். உங்களுக்கு இந்த டிப்ரெஷன், ஆப்ரேஷன், சப்ரேஷன், இந்த மனநல வியாதியெல்லாம் வரவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருக்கும். நேபுகாத்நேசர் ஸ்தோத்திரித்தான் வழியை கண்டுபிடிச்சிட்டான், எழுந்ததை பெற்றுக்கொண்டான். யோனா துதித்தான், கரை சேர்ந்தான். துதி வாழ்க்கையில் ஆராதனை ஒரு பகுதி இருக்கணும். துதி பாடல் மட்டும் இல்லை, ஒரு மணி நேரம் உட்காந்து கர்த்தர் செய்த நன்மைக்கு துதிங்க. இது கட்டளை, இது நம்ம மீது விழுந்த கட்டளை. உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய ஆவி, உங்கள் சூழ்நிலை, உங்கள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் மாறி போகும். நன்றி சொல்லுகிறதுக்கு என்னையோ உங்களுக்கு கசக்குது. நன்றி சொல்லுகிறதுக்கு பெற்றுக்கொண்ட நன்மையை நீங்கள் நினைத்து பார்க்கறது இல்லைன்னு அர்த்தம். லாஸ்ட்டு சொல்கிறது தானே இது, ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு. அதோடு போகக்கூடாது. ஸ்தோத்திரம் செலுத்து கொண்டே இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும். 1 மணி நேரம், 2.5 மணி நேரம் தசமாகம் கொடுக்கணும். 2 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த தசமாகம் கொடுக்கணும் கர்த்தருக்கு நேரத்தில். நான் சொல்கிறது ஒரு 1/2 மணி நேரம் துதிங்க, அப்புறம் 3/4 மணி நேரம் துதிங்க, அப்புறம் 1 மணி நேரம் ஆக்கிங்க. ஸ்டாண்டர்டாக 1 மணி நேரம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். துதி அலங்கங்களை இடித்து தள்ளும், தடைகளை உடைத்து போடும். துதியோடு நம்ம பிரவேசிக்கிறோம் 2025க்குள்ளே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். ஆவிக்குரிய சத்தியங்கள் விசுவாசிகள் பலன் அடைவதற்கு, பலனோடு எழும்புவதற்கு. பலவீனம் இல்லை, ஏழ்மை நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீ சொன்னதை சொன்ன ஆசீர்வதியும். இந்த 3 ஆராதனைகளை கர்த்தாவே மகிமைப்பட்ட கிருபைக்கு ஸ்தோத்திரம். பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் தெளிக்கிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முளைப்ப நாமத்தை ஸ்தோத்திரின் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்ய சகல உபகாரம் மறவாது. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவருக்கும் சதாகாலம் சில பரிசுத்தவான் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.